ஹாய். இது நாங்க எங்க இருக்கோம்னா, திருச்சி பக்கத்துல குணசீலம். குணசீலம் பக்கத்துல ஆமூருங்கிற ஊரு. இங்க என்ன ஒரு இதுன்னா, கோரப்புல்லு நெறைய விளைஞ்சிருக்குது. இந்த கோரப்புல்ல அறுத்து, இது என்ன பண்றாங்கங்கிறத நம்ம பார்ப்போம். இப்ப பாருங்க எவ்வளோ பெரிய கோரப்புல்லு. இத அவ்வளவும் கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி வெட்டி, இந்த மாரி கட்டு போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. இத காய போட்டு இத தான் கோர பாய் பின்னுவாங்களாம். அவங்களுக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேல பார்க்குறாங்க. கிடைக்கிற சம்பளமே கேட்டா பயமா இருக்குது. சாப்பிடாம கொள்ளாம அவ்வளவு வேல பார்க்குறாங்க. நம்ம ஈஸியா நம்ம ஒரு பாயோட விலைய பேரம் பேசி வாங்குறதுக்குள்ள நமக்கு போராடிறோம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, "எங்ககிட்டலாம் பேரம் பேசாதீங்கம்மா." அவ்வளவு கஷ்டப்பட்டு பாருங்க காலையிலேருந்து அவ்வளவு வெட்டி வெட்டி அறுத்து அறுத்து அத கட்டி, அப்புறம் அத ஒரு வேன்ல ஏத்துறாங்க. லாரில ஏத்தி, அத கொண்டு போய் எங்கேயாவது கொண்டு காய வச்சு, பக்குவம் பண்ணி, அத காஞ்ச பிறகு, அதுக்கப்புறம் இத வெயில்லயும் காய வைக்கக்கூடாதாம். அப்புறம் பாய் முனஞ்சு, அப்புறம் கொண்டு கொண்டு விக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, "நாங்க எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனா ஒவ்வொருத்தரும் பேரம் பேசி அந்த பாய் வாங்குறதுக்குள்ள அவங்களும் போராடிறோம்." எனக்கே அ அவங்க வேலை செய்றது இதெல்லாம் நானும் மொத இததான் நானும் பார்க்குறேன். அப்புறம் அவங்களோட நின்னு ஃபோட்டோ எடுத்துட்டு, அவங்க என்ன சொல்றாங்கங்கிறத அதையும் கேட்டுட்டு, அத கட்டு கட்டா அவங்க கட்டி வைக்கிறது, அவங்க படுற கஷ்டமும் தெரிஞ்சுச்சு. இத வெயில்ல காய வைக்க மாட்டாங்களாம். நிழல்ல உலர்த்தி, அத பக்குவம் பண்ணி, பாய பின்னி, அதுக்கப்புறம் அவங்க தலையில சுமந்து, ஒவ்வொரு வீடு வீடா கொண்டு போய் வித்து, அத நம்ம பேரம் பேசி வாங்குறோம். அவங்க என்ன சொல்றாங்க, "இதெல்லாம் பேரம் பேசாம வாங்குங்கம்மா, நாங்க படுற கஷ்டம்" அப்படின்னு சொன்னாங்க. நானும் அத பார்த்துட்டு, ஒரு வீடியோ எடுத்துட்டு, அவங்களுக்கும் பாய் சொல்லிட்டு வந்துட்டேன். மொத கோரப்புல்ல எப்படி பாய் முனையிறதுங்கிறத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு வந்தேன். அவங்களோட நின்னு ஃபோட்டோ எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட உட்காந்தாங்க. அதையும் பார்த்துட்டு, வீட்டுக்கு வந்துட்டேன். பாய்.